உங்க பூஜை அறையில் செய்யும் ஒரு தவறால் பூஜைக்கான பலனே இல்லாமல் போகுது தெரியுமா? இதை மாற்றினால் கடன் இல்லாத வாழ்க்கை வாழலாம். நமது வீட்டில் உள்ள பூஜை அறை என்பது இறைவனின் வாசஸ்தலமாக கருதப்படுகிறது. அந்த அறையில் எப்போதும் பக்தி உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதே நமது பழக்க வழக்கம். வீட்டில் மாமிசம் சமைத்து வைத்திருப்போமாக. அதோடு இணைந்து வீட்டு பெண்கள் மாமிசம் சாப்பிட்ட பிறகு பூஜை அறையில் தீபம் ஏற்றுவது தவிர்க்கப்படும். இது சரியான முறையாகவே கூறப்படுகிறது. ஆனால் சில நேரங்களில் நாம் செய்யும் சிறிய தவறுகள் கூட கடவுளின் அருளை அடையாமல் செய்யக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. அதனால் நாம் தவிர்க்க வேண்டிய சில தவறுகளை இங்கே பகிர்ந்திருக்கிறேன். ஐதீகம்படி வெற்றிலையின் நுனியில் லக்ஷ்மி, நடுப்பகுதியில் சரஸ்வதி மற்றும் காம்பில் மூதேவி இருப்பதாக நம்பப்படுகிறது. எனவே பூஜையில் பயன்படுத்தும் வெற்றிலையை முதலில் காம்பை பிடித்து அதை நீக்கி கழுவி வைத்த பிறகு பூஜைக்கு பயன்படுத்த வேண்டும். வெற்றிலையின் நுனிப்பகுதி சாமியின் இடப்பக்கம் இருக்கும்படி வைத்து அதன் காம்பு வலப்பக்கமாக இருக்க வேண்டும். சாமிக்கு படைக்கும் போது வாழை இலை வைத்து படைக்கும் பழக்கம் உள்ளது. அப்போது வாழை மரத்திலிருந்து நறுக்கப்பட்ட பகுதி சாமிக்கு வலப்பக்கமாக இருக்க வேண்டும். மாலை விளக்கு ஏற்றுவதற்கு முன்பே தான தர்மத்தை செய்துவிட வேண்டும். விளக்கு ஏற்றிய பின் தான தர்மம் செய்யக்கூடாது. பூஜைக்கு முன்பாக உங்கள் உடலும் பூஜை அறையும் சுத்தமாக இருக்க வேண்டும். தினமும் குளித்த பின்புதான் பூஜை அறைக்கு செல்ல வேண்டும். மாசுபட்ட உடை அணிந்து பூஜை அறைக்கு செல்லக்கூடாது. பெண்கள் நைட்டி அணிந்து தீபம் ஏற்றக்கூடாது. ஆண்கள் கைலி அணிந்து பூஜை அறைக்கு செல்லக்கூடாது. தூய்மையான பரிசுத்தமான உடை அணிந்து செல்ல வேண்டும். காலை மற்றும் மாலை நேரங்களில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். உங்களால் முடிந்த அளவு கடவுளுக்கு தினமும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மந்திரங்களை சரியாக உச்சரித்து மன நிறைவோடு பக்தியுடன் சொல்ல வேண்டும். தினமும் விளக்கு ஏற்றிய பின்பு குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது பூஜை அறையில் அமர்ந்து உங்களுக்கு தெரிந்த கடவுளின் மந்திரங்களை பக்தியுடன் சொல்லுங்கள். பூஜை அறையில் சண்டை, கூச்சல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். பூஜை அறைக்கு சென்று அமைதியாக ஆன்மீக சிந்தனையுடன் கடவுளை வணங்குங்கள். மலர்கள் வாடியதும் தீபத்தில் எண்ணெய் மிதந்ததும் அதை அகற்றி மறுநாள் புதிய மலர்களை வைத்து சுத்தம் செய்ய வேண்டும். காலை மற்றும் மாலை வேளைகளில் பூஜை செய்வது சிறந்தது. இடையில் பூஜை செய்வதை தவிர்க்கலாம் அல்லது மணி அடிக்காமல் செய்துவிடலாம். பூஜை அறைக்கு மாமிசம், மதுபானம் போன்றவற்றை கொண்டு வரவே கூடாது. குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கடவுளுக்கு தீபாராதனை காட்டி அமைதியான மனநிலையுடன் வழிபாடு செய்தால் நல்ல பலனை அளிக்கும். சுவாமிக்கு தீபாராதனை செய்து ஒளி வழிபாடு முறையாக செய்ய வேண்டும். தீபத்தை பாதுகாப்பாக சுழற்றி ஒளி வழிபாடு செய்யுங்கள். இந்த வழிமுறைகளை கடைபிடித்து கடவுளின் அருளை பெற்று நிம்மதி மற்றும் வளம் நிரம்ப வாழுங்கள். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.